வெனவான்றதுக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும்? வெனவா. வெனவா, வெனவா. சொல்லுங்களேன். நடந்ததா? வெனவாண்டா ஆகிறது, ஆகிறது. ஏதோ ஒன்று நடக்கிறது. சம்திங் நடக்கிறது. ஹேப்பனிங். ஏதோ ஒண்ணு நடக்குது. சரி. இப்ப இந்த வெனவாவ வெலா என்று சொன்னா எப்படி அர்த்தம் தரும்? ஆகி, ஆகி, ஆயிட்டு. ஆகிட்டு அந்த மாதிரி வரும். அப்படித்தானே? ஆமாம் சார். சரி. அப்ப உணு என்று சொன்னா என்ன? உணாவா, உணுவா? உணு, 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 உணு. உணாண்டா நடந்துட்டு, ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்ப உணு என்று சொன்னால் ஆகி நடந்துன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆகி நடந்து. ஆகி நடந்துன்னு அர்த்தம். சரி. இப்ப பியவெனவா. என்னது? பியவெனவா. பியவெனவாண்டா என்ன அர்த்தம்? மூடுபடுது. பியவெனவா. விளங்குதா? எஸ் දෙක පියවෙනවා. விளங்கிட்டா? கண்கள் மூடுபடுது. ம். எஸ் දෙක පියවෙනවා. පියවෙනවා. அப்ப மூடுபட்டுட்டுன்னு எப்படி சொல்றது? எஸ் දෙක පිය වුණා. அப்படித்தானே? கண் பியவுனா. மூடுபட்டுன்னு எப்படி சொல்றது? கண் மூடுபட்டு பியவெலா. பியவெலா. மூடுபட்ட என்று எப்படி வரும்? பியவுணு. விளங்கிட்டா? ம். மூடுபட்டு மூடுபட்டு பிய பியவெலா. மூடுபட்டன்னு சொல்லும்போது பிய உணு. மூடுபட்ட கண்கள் திறப்பட்டுட்டது. பிய உணு எஸ் දෙක ඇරුණා. விளங்கிட்டா? மூடுபட்ட கண்கள். சரி. விளங்கிட்டா அது? அடுத்தது பாவெனவா. என்ன வெனவா? பாவெனவா. பாவெனவாண்டா என்ன அர்த்தம்? பாவெனவா என்று சொன்னால் மிதக்குதுன்னு அர்த்தம். பாவெனவாண்டா என்ன அர்த்தம்? மிதக்குது. மிதக் மிதந்ததுன்னு எப்படி சொல்றது? பாவுனா. பாவுனா. மிதந்து என்று சொல்ற எப்படி சொல்றது? பாவெலா. மிதந்து போச்சு எப்படி சொல்றது? பாவுனா. பாவெலா கியா. ஆ, ஓகே, ஓகே. மிதந்த என்று எப்படி சொல்றது? மாவுனு. பாவுனு. பா பா பாவுனு. பா பா பாவுனு. பாவு பாவுனு. ரைட்டா? இந்த உணுன்றத வெச்சன்னு பயன்படுத்தலாம். பா வெச்ச என்று பயன்படுத்தலாம். பிய வெச்ச என்று பயன்படுத்தலாம். ஆனா பிய உணு, பா உணுன்னு சொல்றது நல்ல. சரியா? அடுத்தது எலிவெனவா. என்ன வெனவா? எலிவெனவா. எலிவெனவாண்டா என்ன அர்த்தம்? விடியுது, வெளிச்சமாகுது. விடியுது, வெளிச்சமாகுதுன்னு அர்த்தம். எலிவெனவா. அப்ப விடிஞ்சிட்டு, வெளிச்சமாயிட்டு எப்படி வரும்? எலிவெனா. எலியுனா. விளங்கிட்டா? அப்ப விடிஞ்சின்னு சொல்றது எப்படி சொல்றது? சொல்லுங்களேன். விடிஞ்சுன்னு எப்படி சொல்றது? எல்லாரும் வாய மூடிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்களேன் வாய திறந்து. எலிவெலா. எலிவேலாண்டு வரும். சரி. விடிந்தன்னு எப்படி சொல்றது? விடிஞ்ச எப்படி சொல்றது? எலிவெச்ச. எலியுணு. சரியா? சரி. அடுத்தது
நிவேனவா. 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 நிவேனவாண்டா என்ன அர்த்தம்? ஆறுது. ஆறுது, அணையுதுன்னு அர்த்தம். நிவேனவா. அப்ப ஆறிட்டுதுன்னு எப்படி சொல்றது? நிவுணா. நிவுணா. அப்ப ஆரியன்னு எப்படி சொல்றது? நிவேலா. நிவுணு. ஆரிய, நிவுணு. விளங்குதா? ஆரிய எப்படி வரும்? நிவுணுன்னு வரும். நி- ஆரிய தேத்தனி எனக்கு வேணாம். எப்படி சொல்றது? நிவுணு தேமட்டேப்பா. நிவுணு தே மாட்டேப்பா. ஆரிய தேநீர் எனக்கு வேண்டாம். நிவுணு தே மாட்டேப்பா. லைட் நூந்துட்டு எப்படி சொல்றது? லைட் நிவுணா. ஐடியா லைட் கியாண்டா கரண்ட் போயிட்டுன்னு அர்த்தம். சரியா? லைட்டுக்கு நிவுணா. லைட்டுக்கு நிவுணான்னு சொன்னா லைட் அணைந்து விட்டது. பஹன நிவுணா. விளக்கு அணைந்து விட்டது. ரைட்டா? ம். லைட் நூந்த நேரம்னு எப்படி சொல்றது? லைட் அணைந்த நேரம், லைட் நூந்த நேரம் எப்படி சொல்றது? சொல்லுங்க. லைட் நிவுணு வேலாவு. லைட் நிவுணு வேலாவ. லைட் நிவுணு வேலாவன்னு சொல்றது. சரி. அடுத்தது சார் டவுட் உண்டு சார். அந்த கேளுங்க. பிளிங்க் ஆகுது, அதுக்கு என்ன சார் பிளிங்கா அந்த விட்டு விட்டு எரியுது, ஓ அதுக்கு நிவி எப்படி சொல்றது? நிவி நிவி பத்து வேணுவா. நிவி நிவி பத்து வேணுவா. நிவி. நிவி நிவி பத்து வேணுவா. ரைட்டா? சரி சார், ஓகே. சரி. அடுத்தது துக் வேணவா என்றா என்ன அர்த்தம்? துக் வேணவா. கவலை. கவலையில் இருக்கிறதா? கவலைப்படுறது. துக் வேணவா. அவன் கவலைப்படுறான். யா துக் வேணவா. நான் கவலைப்பட்டேன் எப்படி சொல்றது? துக்குனா மට துக்கத்தில் මට දුක හිතුණා. துக்கஹித்துனா. சரியா? அந்த இடத்துல துக்க ஹித்துனான்னு வரும். சரி. அடுத்தது சின்ன வேணவா. என்ன வேணவா? இன்ன வேணும். என்ன வேணும் சின்ன வேணவாண்டா என்ன அர்த்தம்? சின்ன வேணவா. சொல்லுங்க. தெரியாது சார். சின்ன சின்ன வேணவான்னு சொன்னா அறுதியாகுதுன்னு அர்த்தம். விளங்குதா? பேங்க்ல நாங்க நகையை வச்ச உடனே வட்டி கட்டாம கொஞ்ச நாள் போனது பிறகு என்ன நடக்கும்? நகை அறுதியா போகும். அப்படித்தானே? மாலை சின்ன வேணவா. மாலை அறுதியாகுது. விளங்குதா? நாங்க அடகு வச்சுட்டு அப்படித்தானே? அடகு வச்சு நாங்க அதுக்குரிய காசுகளை கட்டாம போன உடனே என்ன செய்யும்? ஏக சின்ன வேணவா. அப்ப அறுதியா போயிட்டு எப்படி சொல்றது? சின்ன உணா. சின்ன உணா. அறுதியா போயிட்டது என்று சொல்லும்போது சின்ன உணாண்டு வரும். சரி. அடுத்தது பீட்ட வேணவா. என்ன வேணவா? பிட்ட வேணவா. பிட்ட வேணவா. பிட்ட வேணவாட என்ன அர்த்தம்? என்ன ஆகுதா வெளியாகுதுன்னு அர்த்தம். பிட்ட வேணவா வெளியாகுது. இப்ப நான் வெளியாகிறேன்னு எப்படி சொல்றது? மாமா கிட்ட வேணாவா மாமா பிட்ட வேணவா. இந்தாப்பா. நான் வெளியாயிட்டேன் எப்படி சொல்றது? மாங்க கிட்ட உனா மாம் பிட்ட உணா. நான் வீட்டில இருந்து வெளியாகிட்டேன். மாமா ಗೆದರಟ பிட்ட உனா கெதரின் பிட்ட உணா. ಗೆದರಿன் வீட்டில் இருந்து ஓ கெதரின் வீட்டிலிருந்து. நம்ம சொல்லியிருக்கோம் தானே? கொலம்பின், இந்தியாவின், யாப்பனின் படிச்சிருக்கோம் தானே? அந்த இருந்துன்னு சொல்லும்போது அந்த இருந்து. சரியா? பிட்ட உணா.
வெளியாகி போயிட்டுது எப்படி சொல்றது? පිටවෙලා ගියා. விட்டவெலா கியா. சரி, அடுத்தது கெப்ப வேனவா. என்ன வேனவா? இதுக்கு மேல கெப்ப வேனவா. கெப்ப வேனவா. என்ன வேனவா? කැප වෙනවා. எப்ப வேணவா? கெத்த இல்ல, கெப்ப வேனவா. கெப்ப வேனவா. எப்ப வேணவா? கெப்ப வேனவான்னு சொன்னா பாடுபடுறது. கெப்ப வேனவான்னு என்ன அர்த்தம்? பாடுபடுதல். පාඩු பாடுபடுதல். பாடுபடுறதுக்கு நாங்க சொல்றது கெப்ப வேனவா அப்படின்னு சொல்றது. பாடுபடுறது. அவர் நல்லா பாடுபட்டார். எப்படி சொல்றது? එයා හරියට කැප වුණා. யா குடாக் கெப்ப உனா. ஏன் ஹொண்ட செப்ப ரொம்ப பாடுபட்டார். அவர் ரொம்ப பாடுபட்டார். அவர் நல்லா பாடுபட்டார். நாங்க சொல்றோம் நல்லான்னு சொன்னா வந்துட்டு அழகாவா பாடுபடுறது? கொடா சரி. அடுத்தது சிஹிவேனவா. என்னது? வேணவா? சிஹிவேனவா. இந்த சிஹிவேனவாவை நாங்க மதக் வேனவா, சிஹிவேனவா ரெண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டும் ஒன்று தான். சிஹிவேனவா, மதக் வேனவா ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? மறந்து போகுதா? ஞாபகம் வருது. ஞாபகம். சிஹிவேனவா ஞாபகம் வருது. ஞாபகம் வருது. ஓ, சிஹிவேனவா ஞாபகம் வருது. மதக் வேனவா, சிஹிவேனவா ரெண்டும் பயன்படுத்தலாம். மதக் வேனவா, சிஹிவேனவா ரெண்டும் பயன்படுத்தலாம். ரைட்டா? சிஹியா? சிஹிவேனவா. SIHI சிஹி. வேணவா? சிஹி எனவா இல்ல சிஹிவேனவா. வேணவா? சிஹிவேனவா. சரியா? சரி, அடுத்தது சிஹிவேனவா சரிதானே? அடுத்தது உணுவேனவா. உணுவேனவா. சூடாகுது. கொதிக்குது அப்படி வந்து. அதாவது உணுவேனவான்னு சொன்னா உருகுதுன்னு அர்த்தம். நெருப்புல ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கை நாங்க சுட்டா என்ன செய்யும்? உருகும் தானே? அதான் உணுவேனவா. நாங்க இந்த தண்ணிய சூடாக்கேக்கலாம் அப்படித்தானே சொல்றோம். பாத்துர உணுக்கறான்னு அப்படி. வத்துர உணுக்கரான்னு சொல்லி வரும். ஓ, வத்துர ரத்கரான்னு சொல்றது. ரைட்டா? வத்துர ரத்கரான்னு, வத்துர உணுக்கரான்னு ரெண்டும் பயன்படுத்தலாம். பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்தது தியவேனவா தெரியும் தானே? அது கரையிறது. நான் போட்டிருக்க வீடியோ உண்டு. அதுல இருந்து வந்திருக்கும். அப்படித்தானே? தியவேனவா. ஆமாம் சார். சரி, அடுத்தது தனிவேனவா. தனி வேணவா? தனிவேனவா அப்படின்னா என்ன? தனிமையில் இருக்கிறதா? தனியாகிறேன் என்று அர்த்தம். தனியாகுது. ரைட்டா? தனிவேனவா. ம். கொலுவேனவான்னு என்ன அர்த்தம்? ஏலாம இருக்கிறதா? குலு. கொலுவேனவா. கொலுவேனவான்னு சொன்னா ஊமையாகிறது. கொலுவேனவா. ஆமை. பிரஸ்னஹான கூட யா கொலுவேனவா. கேள்வி கேட்கும் போது அவர் ஊமையாகிறார். ஓமைக்கு மட்டுமா சார் சொல்றது இல்லாட்டி ஏலாத ஆக்களை சொல்றதா? இல்ல இல்ல, ஏலாதாக்கள் இல்ல. அது வாய் பேச முடியாதாக்கள் கொலுன்னு சொல்றது. கொலு வேணவான்னு சொன்னா பேச இயலாம போற சந்தர்ப்பத்துல யாருக்காவது நாங்க கொலு வேணவான்னு பயன்படுத்தலாம். ம். விளையாச்சா? ம். மக சரி. அப்ப அந்த விஷயம் விளங்கிட்டு தானே? வெனவா விளங்கிட்டு தானே? ரத்வெனவா விளங்கிட்டு தானே? ரத்வெனவா தெரியும் தானே என்னண்டு? ஆமாம் சார். சரி. படிச்சுக்கிட்டு இருக்கிற பக்கம் கூடாது.
ரத்தம்னா என்ன சார்? ரத்வெனவான்னு சொன்னா சூடாகுதுன்னு அர்த்தம். ரத்வெனவா. ஆ. சரி, அடுத்தது நிமாவெனவாண்டா என்ன அர்த்தம்? நிமாவெனவா. நிமாவெனவா. ஆறு என்ற அர்த்தம். நிமவெனவா, நிமாவெனவா அப்படி பயன்படுத்தலாம். அப்படி என்றா முடியுதுன்னு அர்த்தம். முடியுது. என்ன முடியுது? பொருள்கள்லாம் முடிகிறது இல்ல. ஏதோ ஒரு சம்பவம் முடியுதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம கிளாஸ் இருந்தானே, நம்மட கிளாஸ் முடியுதுன்னு சொல்லும்போது அப்ப கிளாஸுக்கு நிமாவெனவா. முடியுது. விளங்குதா? அதுக்கு தான் நிமாவெனவான்னு சொல்றது. சரி. இவர வேணுமான்னு சொல்லல சார், பிள்ளையா சொன்னா கிளாஸ் இவர இவர வேணுமா முடியுது சொல்லலாம் பிரச்சனை. நிமா வேணுமான்னு சொன்னா அப்படி அணைஞ்சி மறைஞ்சு போகுதுன்னு சொல்றோம் நாங்க. நிமா வேணுமா. சூரியன் மறையிறது சொல்லலாமா நாங்க? ம் சார் இப்ப சொல்லுங்க. சூரியன் மறைஞ்சு போய்க்கல நாங்க சூரியன் சொல்லலாம். மறையுது. சூரியன் மறைஞ்சு போகுக்குள்ள நாங்க வந்துட்டு இரநிமாவினவான்னு சொல்றது இல்ல. அது வந்து இரபகினவான்னு தான் சொல்றது. இரபகினவா. சூரியன் இறங்குதுன்னு தான் சொல்றேன். இரபகினவா. விளங்கிட்டா? இந்த சூடாகுறதுல நான் சூடாகுறேன் அப்படிங்கிறதுக்கு இப்ப நம்ம கோவப்படுறேன், அதுக்கு எப்படி சார் சொல்றது சூடாயிருவேன்ட்டு? ஓ நம்ம சூடாகிறன்னு சொல்ல போக்குல மட்ட ஹொந்தட்டම රත්තුනා. எனக்கு நல்லா சூடாயிட்டு. விளங்கிட்டா? මට හොඳටම රත් වුණාன்னு சொன்னா எனக்கு நல்லா சூடாயிட்டுன்னு அர்த்தம். எனக்கு சூடாயிட்டு அந்த நேரம். ඒ වෙලාවේ මට හොඳට රත් වුණා. කනට දෙකක් දෙන්න හිතුණා. පරයට. ரைட்டா? சரி. இப்ப හිත ගොළු වෙනවා ආත වෙවුලනවා හදවත ගැස්සෙනවා. என்ன விளங்கிச்சு? என்ன விளங்கல? இதே உண்மையாகலாம், மனசு உண்மையாக அப்படியா? நல்ல வடிவா கேட்டு பாருங்க. හිත ගොළු වෙනවා ආත වෙවුලනවා හදවත ගැස්සෙනවා. ஊமை அழிக்கிறதன் மட்டும் ஞாபகங்கள் ஊமையானவை. ம் ஞாபகங்கள் ஊமையானவை. හිත ගොළු වෙනවට என்ன அர்த்தம்? மனசு ஊமையாகுது. ஹித்தண்டா மனசு. அப்படிதானே? இத்தனை நினைக்கிறது இல்லையா? அது ஹித்தனவா. அது வினைச்சொல். இது ஹித கொழு வேணவா. ஹித்தண்டா மனசு. ஹித கொழு வேணவா. மனசு ஊமையாகுது. அத்தவே உள்ளனவா. அத்தவே உள்ளனவான்னு என்ன அர்த்தம்? கை கை நடுங்குது. அதுக்கு என்ன வெகுலனவா சார்? வெவுலனவா. 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 හිත ගොළු වෙනවා අත වෙවුලනවා හදවත ගැස්සෙනවාට என்ன அர்த்தம்? பீப்பா இருமல் வருது அப்படி. இருமல் வருதா? கேஸ் அப்படிதானே சார்? கேஸ் கெஸ்ஸெனவா. கெஸ்ஸெனவா. அதிருது. ஓகே, உங்களோட மியூட் ஆயிடுச்சு. ஒருத்தர் சொன்ன கதையை நாங்க வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். சரியா? உங்களுக்கு கேக்குதோ சரியா? இந்த வசனம் இது விளங்குதோ சரியாது பார்ப்போமா? விளங்குதாண்டு? விளங்குதா? படம் விளங்குது. சரியா? கேளுங்க பாப்போம். ඒක ලැජ්ජයි නේද?
என்னவா? வெக்கம் வெக்கம் தானே. வெக்கம். என்ன சொன்னார் அவர்? ஏக்க அது வெக்கம். ඒක ලැජ්ජයි ஏக லஜ்ஜா இனேது. ஏக லஜ்ஜா இனேது. அது வெக்கம் தானே. ஏக லஜ்ஜா இனேது. அது வெக்கம் தானே. එතකොට ඒක ලැජ්ජ වෙනවා. என்னவா? அப்போது ලැජ්ජ වෙනවා. එතකොටන්න எத்தகொட்ட දැන් පොළදා எத்தகொட்ட ஏக லஜ்ஜா வேணும்னு சொன்னாரு. அப்படி ඒක ලැජ්ජයි නේද? එතකොට ඒක ලැජ්ජ වෙනවා. எத்தகொட்ட ஏக லஜ்ஜா வேணுமா? அப்ப அது வெக்கப்படுது. அப்ப அது வெக்கப்படுது. ரைட்டா? එතකොට දැන් සාමාන්‍යයෙන් ඩිරෙක්ටර් කෙනෙකුට என்னவா? அப்போ சாமான் சாதாரணமா එතකොට சாதாரணமா සාමාන්‍යයෙන් ඩිරෙක්ටර් කෙනෙකුට ඩිරෙක්ටර් කෙනෙක් ඩිරෙක්ටර් ஒருத்தருக்கு මේක සිංහලෙන් අනිවාර්ය කියන්න බෑ ඉතින්. මේක சிங்களத்துல கட்டாயம் சொல்லாது. සිංහලෙන් අනිවාර්යෙන් කියන්න බෑ ඉතින්. කෙනෙකුට මේක සිංහලෙන් අනිවාර්ය කියන්න බෑ ඉතින්. සිංහල අනිවාර්යෙන් කියන්න එපා ඉතින්. அப்படிதானே இருக்குது. சிங்களத்துல தொடர்ந்து சொல்ல முடியாது. சிங்களத்துல கட்டாயம் சொல்ல வேணாமா என்று சொல்றதை தான் அவர் சிங்கள அணிவரை කියන්න බෑ ඉතින් அப்படின்னு சொல்றாரு. வசனம் வருது இல்லை சரியா? சரி இருந்தாலும் சிங்களங்க කියන්න බෑ என்று சொல்றதா அது ரைட்டா? சிங்களத்துல சொல்ல வேண்டாமா என்று சொல்றார். என்ன நடந்ததுன்னு சொன்னா එතකොට සාමාන්‍යයෙන් ඩිරෙක්ටර් කෙනෙකුට හොස්පිටල් ඩිරෙක්ටර් කෙනෙකුට අපි එතකොට සාමාන්‍යයෙන් හොස්පිටල් ඩිරෙක්ටර් කෙනෙකුට விளங்குதா? அப்ப சாதாரணமா ஒரு ஹாஸ்பிடல் டைரக்டர் ஒருத்தருக்கு හොස්පිටල් ඩිරෙක්ටර් කියන්නේ සාමාන්‍ය හොස්පිටල් ඩිරෙක්ටර් කෙනෙක්. හොස්පිටල් ඩිරෙක්ටර් කියන්නේ சாமானிங் ஹாஸ்பிடல் டைரக்டர் කෙනෙක්. ஹாஸ்பிடல் டைரக்டர் என்று சொன்னா அவர் ஒரு சாதாரணமான ஒரு டைரக்டர் தானா? சாமானின் டைரக்டர் කෙනෙක්. சாதாரணமான ஒரு டைரக்டர். වාහනේ දෙනවා, ඩ්‍රයිවර් දෙනවා, පෙට්‍රෝල් ලින්දන දෙනවා. வாகன தினவா, டிரைவர் தினவா, பெட்ரோல் தினவா. என்னவா? வண்டி தராங்க, டிரைவர் தராங்க, பெட்ரோல் தராங்க. பெட்ரோல் கொடுக்குறாங்க. ඔක්කොම දෙනවා. ஒக்கம தினவா. எல்லாம் கொடுக்குறாங்க. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல என்ன சொன்னார்? வாகன தினவா, டிரைவர் தினவா, பெட்ரோல் தினவா, ஒக்கம தினவா என்று சொன்னார். இது பிள்ளை. வாகன தினவா வாகனம் கொடுக்குறாங்க, பெட்ரோல் தினவா பெட்ரோல் கொடுக்குறாங்க, டிரைவர் தினவா டிரைவர் கொடுக்குறாங்க, ஒக்கம தினவா இல்ல ஹெமதேம தினவான்னு சொல்லணும். ஒக்கம தினவாண்டா எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஒக்கம தினவான்னு சொன்னா எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஹெமதேம தினவா எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள் என்று சொல்லும் போது ஹெமதேம தினவா. சரியா? එතකොට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීට දැන් මේ වගේ එතකොට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීට එතකොට පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙකුටன்னு சொல்லணும். விளங்கிட்டா? பார்லிமெண்ட் மந்திரிட்டன்னு சொல்லாம பார்லிமென்து மந்திரி කෙනෙකුට. எப்படி? பார்லிமென்து மந்திரி කෙනෙකුට பாராளுமன்ற உறுப்பினருக்கு බොරුවට රවටලා මිනිස්සුව රවටලා බොරුවට රවටලා මිනිසුව රවටලා. ரைட்டா? மினிசுவன்னு பயன்படுத்த கூடாது. மினிசுன்னு சொல்லணும். மினிசு ரவட்டலான்னு சொல்லணும். அல்லது மினிசுன்வ ரவட்டலான்னு சொல்லணும். மினிசுவன்னு சொல்லக்கூடாது. இது பிள்ளை. விளங்கிட்டா? நான் சொல்றேன் விளங்குதா? இன்னும் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. ரவட்டலா ரவட்டலான்னு அவர் சொல்றார். ரவட்டலாண்டு வரும். ரவட்டலான்னு சொன்னா ஏமாற்றின்னு அர்த்தம். ரவட்டலான்னு சொன்னால் ஏமாற்றி என்று அர்த்தம். விளங்கிட்டா? மினிசு ரவட்டலா சொன்னால் மனிதர்களை ஏமாற்றி. மினிசுன்வ ரவட்டலான்னு சொல்லணும். மினிசுவன்னு வரக்கூடாது. நான் சொல்ற விளங்கிச்சா பிள்ளைகள்? மினிசுன்வ மக்களை மினிசுன்னு பயன்படுத்தலாம். மினிசுன் ரவட்டலா அப்படின்னு பயன்படுத்தலாம். ඒ කියන්නේ ආණ්ඩුව පවත්වනවා කියලා පෙන්නකොට තමයි
ආණ්ඩුව පවත්වනවා කියලා පෙන්නකොට තමා ஆண்டுவண்டா என்ன அர்த்தம்? வருஷம். அரசாங்கம். ஆண்டுவண்டா அரசாங்கம். ஆண்டுவ பவத்தனவா பவத்வனவான்னு சொல்லணும். பவத்வனவா කියලා පෙන්නකොට என்று சொன்னால் பவத்வனவா කියලා பவத்வனவான்னு என்ன அர்த்தம்? நடத்துறது. பவத்வனவான்னு என்ன அர்த்தம்? நடாத்துதல். ஆண்டுவ பவத்வனவான்னு என்ன அர்த்தம்? அரசாங்கத்தை நடத்துறது. அரசாங்கம் நடத்துறது. கீழா பெண்ணென கொட்ட சொல்லி பாக்குற மாதிரியா என்று காட்டும் போது ஆண்டுவ பவத்தனவா கீழா பெண்ணென கொட்ட விளங்குதா? அரசாங்கத்தை நடத்துகிறார்கள் என்று காட்டும் போது ஆண்டுவ பவத்தனவா கீழா பெண்ணென கொட்ட ජනතාව අවුල් වෙලා ஜனதாவ அவுள் விழா. ஜனதாவன் என்ன அர்த்தம்? மக்கள் ஊமையா ஜனதாவ அவுள் விழா. அவுள் விழான்னு என்ன அர்த்தம்? அப்செட் ஆகுது. அப்செட் ஆகிறது. அப்செட் ஆகுறது தெரியும் தானே? நிலை குலைகிறது. குழம்பி போறது, நிலை குலைஞ்சு போறது, அப்செட் ஆகிறது. அவுள் விழா அப்செட் ஆகி. அவுள் விழா அப்செட் ஆகி තව අවුරුදු දෙකක් තුනක් යනකොට තව හවුරුදු දෙක තුනක් වෙනකොට හවුරුදු இல்லது අවුරුදු. තව අවුරුදු வருடம். තව අවුරුදු දෙක තුනක් වෙනකොට 2-3 ஆகும்போது 2-3 வருடங்கள் ஆகும்போது එළවල දානවා. එලවල දානවා. එලවල දානවා. එලවල දානවා என்ன அர்த்தம்? துரத்தி விடுவார்கள். துரத்தி விடுவார்கள். விளங்கிட்டா? இப்ப கேட்டு பாருங்க, உங்களுக்கு விளங்குதாண்டுது? ඒක ලැජ්ජයි නේද? එතකොට ඒක ලැජ්ජ වෙනවා. එතකොට දැන් සාමාන්‍යයෙන් ඩිරෙක්ටර් කෙනෙකුට මේක සිංහලෙන් අනිවාර්ය කියන්න බෑ ඉතින්. එතකොට සාමාන්‍යයෙන් ඩිරෙක්ටර් කෙනෙකුට හොස්පිටල් ඩිරෙක්ටර් කෙනෙකුට අපි හොස්පිටල් ඩිරෙක්ටර් කියන්නේ සාමාන්‍ය හොස්පිටල් ඩිරෙක්ටර් කෙනෙක් කියන්නේ. වාහනේ දෙනවා, ඩ්‍රයිවර් දෙනවා, පෙට්‍රෝල් ලින්දන දෙනවා, ඔක්කොම දෙනවා. එතකොට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීට දැන් මේ වගේ බොරුවට රවටලා මිනිස්සුව රවටලා අපි ඒ කියන්නේ ආණ්ඩුව පවත්නවා කියලා පෙන්නකොට තමයි ජනතාව අවුල් වෙලා තව අවුරුදු දෙක තුනක් වෙනකොට එළවල දානවා. விளங்கிட்டா? என்ன விளங்கிச்சு? என்னவா? இவர் கொழும்புக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு போனார் தானே, அந்த டைமுக்கு லைவ் போட்டுட்டு போனார். விளங்கிட்டா? கொழும்புக்கு போனார் தானே. பார்லமென்றம் நாளொன்று இருந்துச்சு தானே. இப்ப 16ஆம் தேதி இவர் வர சொன்னது எங்க? இங்க வர சொன்னாங்க. எங்க? யாழ்ப்பாணத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனைக்கு வர சொன்னதுக்கு பிறகு இவர் போயிருந்தார். போயிட்டு நீ கோர்ட்ஸால இவருக்கு ஒரு பிணை ஒன்று கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு பிறகு அன்று இரவு இவர் போகணும் பார்லிமெண்ட்டுக்கு. ஏன் 17ஆம் தேதி இன்றைக்கு பாராளுமன்றம். அப்ப இரவு வார டைம்ல, கொழும்புக்கு வார டைம்ல லைவ் ஒன்று போட்டுட்டு வரும்போது போலீஸ்காரன் ஒருத்தர் நிப்பாட்டிட்டான். நிப்பாட்டினா என்ன செய்யணும்? இப்ப சாதாரணமா நடு ரோட்டால வரும்போது தான் போலீஸ்காரன் நம்மளை நிப்பாட்டுவோம், அப்படித்தானே? அப்ப டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களையும் சைட்ல நின்று நிப்பாட்டணும் போல இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அவர் சொன்னார் இப்படி லைட்டை பிடிச்சி நிப்பாட்டினாங்களா, இரவில் போக லைட்டை போட்டு தான் நிப்பாட்டுவாங்க. அப்ப நிப்பாட்டு நாம என்ன செய்யணும்? இண்டிகேட்டர் போட்டு சைட் பண்ணி நிப்பாட்டணும், அப்படித்தானே? இவர் அப்படியே நடு ரோட்ல நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டினதுக்கு பிறகு என்னன்னு கேட்டதுக்கு பிறகு, நான் பார்லமெண்ட் உறுப்பினர் தெரியாதா? அவன் தெரியாதா? இந்த இருக்கு பாஸ், பெரிய பெரிய டாக்குமெண்ட் இருக்கு. அவர் சொல்றாரு டாக்குமெண்ட் மகத்தியா டாக்குமெண்ட்ஸ்க்கு கண்டகோ ஐயா டாக்குமெண்ட்ஸ் எடுங்களேன் என்று சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஏய் முகதமாலி பிராஸ்னே, என்ன என்ன தம்பி பிரச்சனை என்று கேட்டு போட்டு, மங்காவ லொக்கு டாக்குமெண்ட்ஸ் தீனுவா, என்கிட்ட பெரிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, பார்லிமெண்ட் மந்திரி கெனெக் சொன்னார். நான் பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு சொன்ன விஷயம் சொன்ன விதத்தினால அவருக்கு தெரியல போல இருக்கு. ஹரி கமக்னே ஆகிய டாக்குமெண்ட்ஸ்க்கு கண்டகோ பரவாயில்ல, உன் டாக்குமெண்ட்ஸ் எடுங்களேன். அப்ப காட்டினதுக்கு பிறகு ஹரி மாத்தியா என்னன்னு சொல்லிட்டான். வாட்ட சிங்கள தேர் என்னது உங்களுக்கு சிங்களம் விளங்குற இல்லையா? அவன் பார்லிமெண்ட் மந்திரி கெனெக், நான் பாராளுமன்ற உறுப்பினர். புதுசார் நாய் பாலையாம்பா ஏண்ட போடா போறதுக்கு. அவர் அதை விட்டு தாண்டி வந்ததுக்கு பிறகு போமஸ்தூதி புதுசார் நாயின்னு சொல்லிட்டு, புத்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம் வந்து பழையம்பா ஏண்ட
අපිත් ගේම ඉල්ලනවා නම් අපිත් ගේම ඉල්ලනවා. ඔයාලත් ගේම ඉල්ලනවා නම් අපිත් கேம் இல்லைனும் கேம் தான் கேம் கேம்டா கேம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் நடந்துட்டு வரும்போதுதான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வராரு. என்னது சாதாரணமா டிரெக்டருக்கு அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை. සාමාන්‍යයෙන් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙකුට තියන්න ඕන වරප්‍රසාද ඒවා පොතේ තියෙනවා නම් ඒවා දෙන්න දැනගන්න ඕනේ. සාමාන්‍යයෙන් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙකුට වරප්‍රසාද දෙනවා කියලා පොතේ තියෙනවා නම් ඒක ඒ විදිහට දෙන්න ඕන என்று சொல்றது தான் அவர் இப்படி சொல்றாரு. වරප්‍රසාද සාමාන්‍යයෙන් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙකුට තියන්න ඕන වරප්‍රසාද ඒවා පොතේ තියෙනවා නම් ඒවා දෙන්න දැනගන්න ඕනේ. சாமானின் பார்லிமெண்ட் மந்திரி කෙනෙකුට மந்திரி என்று சொல்லணுமா மந்திரின்னு வரக்கூடாது மந்திரி කෙනෙකුට மந்திரி ஒருத்தருக்கு வரப்பிரசாத දෙන්න තියෙනවා නම් வரப்பிரசாத ஏவா දෙන්න තියෙනවා නම් வரப்பிரசாதம் அதுகள் கொடுக்க இருந்தால் என்று சொல்றார். வரப்பிரசாத දෙන්න තියෙනවා නම් පොතේ තිබෙනවා නම් என்று சொல்லணும். පොතේ තියෙනවා නම් ඒවා ඒ විදිහට දෙන්න ඕනன்னு சொல்லணும். ඒවා ඒ විදිහට දෙන්න ඕන. அது அந்த மாதிரி அந்த முறைப்படி கொடுக்கணும். ஆனா දැන් බලන්න අපිම try කරන්න ඕනේ අපිව PC කෙනෙක් පාරේ නවතනවා. දැන් බලන්න අපිම drive කරන්න ඕනේ. இப்ப பாருங்க நாங்களே drive பண்ணணும். අපිව පාරේ PC කෙනෙක් නවත්තනවා. எங்களை ஒரு PC ரோட்ல நிப்பாட்டுறார். පාරේ නවත්තලා අයින් වෙන්න කියනවා. පාරේ නවත්තලා අයින් වෙන්න කියනවා. පාරේ නවත්තලා අයින් පාරේ නවත්තලා வீதியில நிப்பாட்டி நவத்தலா அண்டு வந்துட்டு தானே நிப்பாட்டி අයින් වෙන්න කියනවා. ඕරமாக சொல்றார். එතකොට අපි පාර්ලිමේන්තු එකේ ඉස්සරහා අපිට දෙන්න දීලා තියෙන්නේ වින් ස්ක්‍රීන් ගාඩ් එකක් මේ. එතකොට අපිට පාර්ලිමේන්තු එකේ දීලා තියෙන්නේ. එතකොට අපි පාර්ලිමේන්තුවේ දීලා තියෙන්නේ. රයිට්? පාර්ලිමේන්තුවේ දීලා තියෙන්නේ வின் ஸ்கிரீன் கார்டு එකක්. வின் ஸ்கிரீன் ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்களா? මගේ වින් ස්ක්‍රීන් ගාඩ් එක විතරයි දැනට මගේ ડોකියුමන්ට් විදියට තියෙන්නේ. වින් ස්ක්‍රීන් කාඩ් එක විතරයි දැනට මගේ ડોකියුමන්ට් විදිහට තියෙන්නේ. එන්නවා වින් ස්ක්‍රීන් කාඩ් එක විතරයි. சொல்லுங்களேன். வின் ஸ்கிரீன் கார்டுக்கு வித்தரைனா என்ன அர்த்தம்? வின் ஸ்கிரீன் கார்டு மட்டும்தான் டாக்குமெண்ட் එකක් විදිහට තියෙන්නේ. டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு. ஓ டாக்குமெண்ட்க்காக இருக்குதுன்னு சொல்லி டாக்குமெண்ட் එක විදිහට තියෙන්නේ. මට ඩෙන්ටි කාඩ් එකක් නැහැ මොකුත් නැහැ. මට ඩෙන්ටි කාඩ් එකක් නැහැ මොකුත් නැහැ. ඩෙන්ටි කාඩුம் இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு ஐடென்டி கார்டும் இல்ல ஒண்ணும் இல்ல. එතකොට பிறகு அப்போது එතකොට මේක අපිට දෙන්න වෙනවා. එතකොට මේක අපිට දෙන්න වෙනවා. தர வேண்டி வரும். அப்ப இதை எங்களுக்கு தர வேண்டி வரும். දෙන්න ඕන වෙනවා. தர வேண்டி வரும். දෙන්න ඕන වෙනවා. தர வேண்டி வரும். එතකොට සමහර පොලිස් කොන්ස්ටබල්ලාට PC ලාට මේවා තේරෙන්නේ නැහැ. சில போலீஸ் பிசிக்கு வந்து தெரியாம இருக்கும். தேர் என்ன PC ලාට තේරෙන්නේ නැහැ. අපි කවුද කියලා දන්නෙත් නැහැ. நாங்க யாருன்னு தெரியல. අපි කවුද කියලා දන්නෙත් නැහැ. එතකොට මේක ජනාධිපති මේවා අඩ කරනවා නම් එතකොට මේක ජනාධිපති මේක අඩු කරනවා නම් அப்போது ஜனாதிபதி இதை அடுக்கறணும் குறைச்ச என்றால் அப்படி என்ன சார்? குறைச்சாரெண்டால் පුළුවන් නම් ජනාධිපතිත් වදින්න ඕනේ වාහනේ තනියම එලවන්න ඕනේ. එතකොට ඔය පුළුවන් නම් ජනාධිපති තනියම වාහන එලවන්න ඕන. පුළුවන් නම් ජනාධිපති වාහනේ තනියම එලවන්න ඕන. ரைட்டா? எலவன் எலவன்னு சொன்னா செலுத்துறது வாகனம் ஓட்டுறது எலவனவா வாகனம் ஓட்டுறது இருக்கு தானே அதுக்குத்தான் 15 வரும். 15 தான் சரியான சொல். 11 பழைய காலத்து சொல். சரி සිකියුරිටි කාඩ් අරව මේවා නැතුව එතුමාත් තනියම යනවා නම් කිසි අවුලක් නැහැ. செக்யூரிட்டி கார்டு නැතුව
एगोलो தனிமையானவனாங் கிசி அவுலாக்னே செக்யூரிட்டி கார்டு இல்லாம செக்யூரிட்டி கார்டு நெத்துவண்டா இல்லாமல் தனிமையானவனாங் கிசி அவுலாக்னே தனியா போவாருண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. விளங்கிட்ட? சரி, ஆக எங்களுக்கு ஒன்றும் தராதுக்காக வேண்டி ஜனாதிபதியும் தனியா போகணும், ஒரு பாதுகாப்பும் இல்லாம போகணும். அப்படித்தானே?